Hi friends, இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னா ஸ்பாஞ்ச் கேக் தான் மைக்ரோவேவ் ஓவன்ல செய்ய போறேன். நான் செய்யல, பொண்ணு தான் செய்யறா. என்ன அதுக்கு தேவைன்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கா பாருங்க. நான் ஒன்னொன்னா சொல்றேன், பாத்துக்கோங்க. ஒரு போல் மைதா, ஒரு போல் மைதாக்கு 3/4 போல் சர்க்கரை, அதை மிக்சியில போட்டு நல்லா அரைச்சு வச்சுக்கணும், பவுடர் பண்ணி வச்சுக்கணும். அப்போ ஈஸியா இருக்கும் மிக்ஸ் பண்றதுக்கு. அப்போ அதுக்கப்புறம் ஒரு அரை போல் பால், 3 முட்டை, 2 முட்டை கூட போட்டுக்கலாம் நீங்க வேணும்னா. இது 3 முட்டை. இது தயிர் கூட போட்டு செய்யலாம் அந்த கேக்கை. நாங்க முட்டை போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் அதே போல் அளவுல ஒரு 1/4 போல் வெண்ணெய் எடுத்துக்கணும். வெண்ணெய் இல்ல ரீஃபைண்ட் ஆயில் எது கூட எடுத்துக்கலாம். நான் வெண்ணெய் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் ஃப்ரூட்டி டூட்டி உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா போட தேவையில்ல. அப்புறம் ஆப்ப சோடா மாவு ஒரு 1/2 ஸ்பூன். நெக்ஸ்ட் பேக்கிங் சோடா 1 ஸ்பூன் போடணும், ரெண்டுமே போடணும். அப்ப வெண்ணிலா எசன்ஸ். இதை எப்படி பண்றதுன்னு ஒரு ப்ராசஸா அவ பண்ணுவா. நான் உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கேன், பாத்துக்கோங்க. இப்ப பாருங்க, இப்ப நம்ம இந்த சோடா, பேக்கிங் சோடா, அப்புறம் மைதா மாவு 3யும் மிக்ஸ் ஆகிறதுக்கு இப்ப ஜலிக்க போறோம். ஃபர்ஸ்ட் மைதா மாவு போட்டுக்கலாம். அப்புறம் இந்த மைதா மாவுலயே நம்ம பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் அளவு போடுறோம். ஒரு சின்ன ஸ்பூன்ல 1 ஸ்பூன். இதுதான் அந்த ஃப்ளஃபினஸ் கொடுக்கும். 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா. அப்புறம் இந்த ஆப்ப சோடா ஒரு 1/2 ஸ்பூன். ஆப்ப சோடா மாவு ஒரு 1/2 ஸ்பூன். இதை இப்போ இந்த 3யும் போட்டு இதை ஜலிச்சுக்கலாம். இதை ஜலிப்போம் சட்டப்படி. பாருங்க, முட்டைய அந்த ஒயிட் இது மட்டும் இதுல ஊத்திக்கணும். நம்ம ஒயிட்டை மட்டும் ஊத்திட்டு எல்லோவை தனியா எல்லோவை இதுல வச்சுக்கலாம். பாருங்க, இந்த 2த்தையும் தனித்தனியா பிரிச்சுட்டு இப்ப இதை பீட் பண்ண எலக்ட்ரிக் பீட்டர்ல பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா அந்த க்ரீமியா வரும். அது ஒர்க் ஆக மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. அதனால தான் நான் ஹேண்ட் பீட்டர்ல பண்றேன். இதை நல்லா பீட் பண்ணி நல்லா அது பொங்கி நல்லா பொங்கி வரணும். அதுக்கப்புறம் இதையும் கொஞ்சம் பீட் பண்ணிக்கலாம். தனித்தனியா பீட் பண்ணணும். இப்போ அவனை நம்ம ப்ரீ ஹீட் பண்றோம். இப்போ ப்ரீஹீட் நம்ம ப்ரீஹீட்னா ஒண்ணுமே இல்லை. இது அவனை நம்ம ஃபர்ஸ்டே சூடாக்கி வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம பண்ண மிக்ஸ் எல்லாம் திருப்பி வச்சு அதை பேக் பண்றது, அவ்வளவுதான். அது ப்ரீஹீட், வேற எதுவுமே இல்லை. இப்போ மைக்ரோவேவ்லயும் அதை செய்யலாம், இல்லைன்னா நம்ம நார்மலா குக்கர்லயும் செய்யலாம் கேக்கு. நான் குக்கர்லயும் போட்டு காட்டுறேன். இப்போ இது ப்ரீஹீட் ஆகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். 5 மினிட்ஸ் ஆகிறதுக்குள்ள நம்ம என்னென்ன மிக்ஸ் பண்றோமோ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இப்போ இதுல இந்த எல்லோவை மட்டும் ஃபர்ஸ்ட் நல்லா பீட் பண்ணி வச்சிருக்கேன் நான். இப்போ அதுல 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். முட்டை கவிச்சதா எல்லாமே இல்லாம இருக்கும். 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இன்னும் பிளாக் எசன்ஸ் இருந்தாலும் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு என்ன இதோ வெனிலா எசன்ஸா இல்லை வேற எந்த ஃப்ளேவர் வேணாலும் ஊற்றிக்கலாம். அப்புறம் நான் பட்டரை நல்லா உருக்கி வச்சிருக்கேன். நல்லா ஒரு 1/4 இது பட்டரு. அதுக்கப்புறம் சர்க்கரை 3/4 கப் சர்க்கரை. இதை சர்க்கரையை ஹோலாவும் நீங்க போடலாம். நான் சீக்கிரம் கரையணும்னு சொல்லி நான் இதை மிக்சியில போட்டு வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ பால் இதை கொஞ்சம் பால் ஊற்றிங்க, ரொம்ப பால் ஊற்றிக்காதீங்க. ஸ்டார்டிங்கில் வேணும்னா ஊற்றிக்கலாம் இன்னும் கொஞ்சம். நான் ஒரு 1/4 கப் பால் ஊற்றிட்டு இதை இதுவும் போட்டு இப்போ நல்லா பீட் பண்ணோம். நம்ம இதையும் நல்லா இப்போ பீட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பீட்டரில் பீட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, முட்டையை நல்ல முட்டை, அப்புறம் பட்டரு, பால், சர்க்கரை, வெனிலா எசன்ஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து மெதுவா இந்த மைதால போட்டு இதை பீட் பண்ண தேவையில்ல, மெதுவா மிக்ஸ் பண்ணணும். ஒரு கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதை பெரிய கண்டெய்னர்ல போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இந்த பாப்பா அதை அப்படியே எடுத்து வலிச்சுக்கோ, அப்படியே வலிச்சு பிடிச்சிக்கிட்டு இன்னும் வெள்ளைக்கரு வந்து போடல. வெள்ளைக்கரு வந்து பீட் பண்ணி அப்படியே தான் வச்சுருக்கோம். இதை இப்போ கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ண வேண்டியது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ண மாதிரி ஆயிரும். அதனால தான் பாருங்க. இப்போ இந்த ஒயிட் அடித்து வச்சுருக்கோம்ல வெள்ளைக்கரு, அதை வந்து இதில் ஊற்றி இப்போ இதை வந்து இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியது. இது வந்து இந்த ஒயிட் தான் நல்லா இந்த ஸ்பாஞ்சினஸ்க்கு இதாகும். இந்த கேக் நல்லா ஸ்பாஞ்சியாக வருது இல்லைங்களா, அது வந்து இந்த ஒயிட் கருவு வச்சு கருவில் தான் நல்லா வந்து ஸ்பாஞ்சினஸ் கிடைக்கும். இப்போ நல்லா வந்து இந்த அளவுக்கு வந்து இது பண்ணியாச்சு. இப்போ அது ஃப்ரூட் ரொட்டி போட்டு அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்பாஞ்சியாக இருக்கணும்னா வெறும் ஸ்பாஞ்ச் மட்டும், இல்லை இது கூட நிறைய வந்து இந்த நட்ஸ் எல்லாம் போடணுன்னா கூட போட்டுக்கோங்க. இன்னும் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு பார்க்கறதுக்கு இதாக இருக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படி விட்டு இப்போ வந்து ஒரு கண்டெய்னர், பேக்கிங் கண்டெய்னர் எடுத்துகிட்டு இதில் வந்து நீங்கள் எண்ணெய் தடவி, ஃபஸ்ட்டு வெண்ணெய் தடவி வச்சுருக்கேன் நான். இப்போ அதில் வந்து இந்த மாதிரி ஒரு இந்த பேப்பர் இருந்தால் போட்டுக்காங்க. பட்டர் பேப்பரை ரவுண்டாக போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ வந்து இதை வந்துட்டு நீங்கள் அந்த இதை வந்து அதில் ஊற்றுங்க. அப்படியே ஊற்று. பாருங்க, நல்லா இப்படி தட்டி விட்டுருங்க, ஏர் பபிள்ஸ் இல்லாமல். இப்போ நம்ம வச்சிடலாம். தேர்ட்டி வேமா? பாருங்க, நல்ல பேக் ஆகி வந்துடுச்சு. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கம்மியாக வச்சிருக்கலாம். நான் 5 மினிட்ஸ் ஜாஸ்தி வச்சுட்டு அதனால தான் கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ வந்து இது பேக் ஆயிருக்கான்னு பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு கம்பியா இல்லை ஒரு பெரிய குச்சி வச்சு டூத் பேக் அதை வச்சு குத்தி பாருங்க. பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து எதுவுமே ஒட்டல. இப்போ இது பேக் ஆயிடுச்சு. கொஞ்சம் கூல் ஆனவுடனே இதை ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, இப்போ வந்து வெட்டிட்டு இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். திருப்பி போட்டாச்சு. இப்போ கேக்கை போட்டு நம்ம வந்துட்டு இப்போ அழகாக இப்போ கட் பண்ணி எடுத்து கட்டுவோம். இப்போ பாருங்க எப்படி ஃப்ளஃபியாக இருக்குது பார்த்தீங்களா. இப்படி தான் சாஃப்டாக வரும். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. வெளியே வாங்கி சாப்பிட்றதுக்கு ஒரு டீ டைமுக்கு நம்ம ஈஸியாக கொஞ்சம் இது வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். எப்படி இருக்கு பாப்பா? நன்றாக இருக்கு. அப்போ வந்து அதனால நீங்களும் செஞ்சு பாருங்கள். சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து பேக்கிங் கிளாஸ்க்கு போய் தான் செய்யணுன்ட்டு இல்லை, இது மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதெல்லாம் நம்மளே செஞ்சுக்கலாம், வீட்டிலேயே செஞ்சுக்கலாம். தேங்க்யூ.